இன்னொன்று என்னென்னா நிறைய ஒய்ஃப்ஸ் வந்து ஒரே பிரச்சனை பண்ணிருக்காங்க சார். எல்லா ஹஸ்பண்ட்ஸும் உங்கள் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. பாருங்க, பார்த்து கற்றுக்கோங்க, ரஞ்சித் மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஃபைட்டிங் மோடில் போயிட்டுருக்காங்க சார். எல்லாருக்கும் வந்து இப்போ ரஞ்சித் மாதிரி ஹஸ்பண்ட்ஸாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி போராட்டமே நடந்துகிட்டு இருக்கு சார். ஹவு? ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் பார்க்கும்போது நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக நான் அவங்க மேலே ரொம்ப பாசம், அது வேறு விஷயம். பட் இந்த ஒரு இறுக்கமான சூழலில் வெளியே வரும்போது நான் எதிர்பார்க்கல. ரொம்ப நாள் கழித்து வீட்டில் எப்படி இருக்காங்க, சரி எல்லாத்துக்குமே நம்ம ஷூட்டிங் போகிறோம், வெளியே வேலைக்கு போகிறோம்னா வீட்டில் ஒரு கவலை இருக்க தான் செய்யும். ஸோ எனக்கு தினந்தோறும் யோசிப்பேன், வீட்டில் எப்படி இருக்காங்க, பசங்க எப்படி இருக்காங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு. ஸோ அவங்கள பார்த்து அந்த மொமெண்ட்டே வந்து எனக்கு ஒரு 10 பிக் பாஸ் கப் வாங்கின மாதிரி. ஆஹா, அது எப்படி அது பண்ணீங்க சார்? என்ன பண்ணீங்க? அது ஐயோ, அது வந்து உணர்வு விடாது, நடிப்பு இல்லை. ஐயோ, அப்போ அந்த உணர்வு வரணும்னா அப்போ வந்து நாங்கள் என்ன சார், எப்போ அவங்கள பார்த்தாலே அந்த உணர்வு வந்து இல்லை சார்? அந்த நேரம் தாங்க, நான் அது திட்டமிடாத ஒரு செயல் தானே சார். திட்டமிடாமல் தப்புன்னு இந்த நேரம் ஆயிடுச்சுன்னா அது என்ன பண்ணுறது சார்? அப்படின்னா திட்டமிடாம இந்த நேரத்தில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். இந்த நேரத்தில் அந்த இந்த மாதிரி நேரத்தில் அது வந்து என் ஒய்ஃப் தான் இங்கே வரணும். கண்ணாடி பார்க்கையில அங்க முன்னாடியும் கண்ணே நீ போகையில கொஞ்சம் கொலுசாயம் ஷூட்டிங்லாம் கேன்சல். நாங்கள் கொஞ்ச நேரம் வந்து நீங்கள் ஏதோ பேசிட்டீங்க, நாங்கள் இங்கே உட்காந்துக்கிறோம் மேடம். டேக் யுவர் டைம் மேடம். You're doing such an amazing job. Thank you ma'am. Thank you so much. அதாவது விஜய் சேதுபதி சார் ஒரு எலிமினேட்டட் கண்டெஸ்டன்ட் வெளியில் வந்துட்டு இருக்காங்க. எலிமினேஷன் ஆகுது, ஷோ ஆகுது, வீக்கெண்ட் எபிசோட் ஆகுது, அந்த கிஸ்ஸு அந்த எல்லாம் ஓகே தானேம்மா? சார் எப்படி இருந்தது தெரியுமா சார்? எப்படி இருந்தது? வீட்டில் எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி ரீல்ஸ் போட்டுன்னு சுற்றிட்டு இருந்திருக்காங்க சார். அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட்டை அவ்வளோ அழகாக நேச்சுரலாக அப்படி நாங்கள் அதை பார்த்து ரசித்தோம். அண்ட் இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல் டு see you both together like that. ரொம்ப ஹாப்பி கண்ணா. Such an amazing group of contestants. மேடம் உங்கள் லிப்ஸ்டிக் ஒரு சீக்ஸில் Actually non transferable நினைச்சேன், அவர் மேல அது ஓட்டிச்சு. ஓ ஐயோ அம்மா, என்னால் தாக்க முடியலையே. இப்படி லவ் பண்ணணும்னா என்ன மேடம் பண்ணணும் ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் ஒய்ஃப்ஸ்? இந்த பிரியான்னு பேர் வந்தாலே குறும்பு அதிகம் தான். அது இருக்கும் மேம். ஆனா அந்த குறும்பு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் அந்த மாதிரி இருப்பாங்க. அவர் பாருங்களேன், உங்களை பார்த்தோன்னே அந்த சீக்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பிளஷ்ஷா ஃபார்ம் ஆயிடுச்சு மேடம். அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரெட். அங்க பாருங்க, அவர் வெக்கப்படுறாரு மேடம். ஐயோ வெக்கப்படுறாரு மேடம். ஆக்சுவலி அவர் எதிர்பார்க்கல. நான் 2 மணிக்கு கூட ஃபோன் பண்ணி கேட்டேன், என்ன பண்ணுற, சாப்பிட்டியா என்னதுன்னு. இரு இப்போதான் பிரேக் விட்றாங்க, நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உன்னை கூப்பிடுறேன் சரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அதுலேருந்து ஒரு 1 hour கழிச்சு நான் கிளம்பி இங்கே வந்துட்டேன். ஆக்சுவலாக உடம்பு சரியில்லை, ஹெவி ஃபீவர். நான் அதனால தான் சீக்கிரம் போயிடணுமா, மெடிசன்ஸை வாங்கணுமான்னு மைண்டில் ஓடிட்டே இருந்தது. ஏன் இஸ் இட் அதில் வந்ததே எனக்கு சந்தோஷம், ஆனால் கஷ்டம் உடம்பு சரியில்லை. அண்ணே நீங்க மருந்து வாங்குனீங்களோ இல்லையோ, அண்ணி உங்களுக்கு ஒரு மருந்து கொடுத்தாங்க பாருங்க. இங்க பூரா போயிலும் காய்ச்சல் வந்துருச்சு.